எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே. வானமும் பூமியும் படைத்த எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பே. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் வாழ்வு தரும் உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேத வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 6 முடிய இறைப்பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். அவன் வியாதியா இருந்ததற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீஷர்கள், ரபி, இப்பொழுது தான் யூதர்கள் உம்மை கல்லெறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்திற்கு போகலாமா என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையா? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடினால் இடரமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடினால் இடருவான் என்றார். செபிப்போமாக. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனிலே பகலில் நடக்கும் பொழுது எப்படி பரிசுத்தமாய் வாழ முடியும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையின் வழியாய் ஆண்டவரை தன் சீடர்களுக்கு உணர்த்தியது போல இந்த நாளில் உம்முடைய வெளிச்சத்தில் வாழும்படி உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தேடுகிற ஆண்டவரே பலவீனங்கள், வியாதிகள் இவைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே ஒரு பரிபூர்ண சுகம் பெற்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியா செபிக்கிறோம். இந்த நாளில வேலைக்கு போகிறவர்கள் ஆண்டவரே, ஒருவேளை தன் பிள்ளைக்காக ஆண்டவரே வரன் பார்க்க போகிறவர்கள் சுவாமி, ஒருவேளை ஆண்டவரே வீட்டின் காரியத்திலே கோர்ட் கேஸ் என்று போகிறவர்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இந்த கால வேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் சுவாமி. கர்த்தாவே, நீர் மகிமைப்படி ஒரு அற்புதத்தை இந்த பிள்ளைகள் காணொளி வழியாக காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற மைக்காய் நன்றி. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை நீ நினைவு கூர்ந்து இந்த வார்த்தையின் வழியாய் பகல் காலம் இருக்க மட்டும் என்று சொன்னீரே, அந்த வெளிச்சத்திலே நடப்பார்கள் என்று சொன்னீரே, அப்படியே அந்த பகல் காலங்களிலே இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற இந்த நல்ல நாளிலே மரியாள் மார்த்தாளுடைய வாழ்க்கையில நடந்த அதே அற்புதங்கள் அந்த நிகழ்ச்சி வழியாய் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைவேறட்டும் சுவாமி. கர்த்தர் நீங்கள் அப்படியே செய்கிற மைக்காய் நன்றி. யார் யார் எந்தெந்த காரியத்திற்காக செபித்து கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அற்புதத்தின் தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய முடியாது. உங்களுடைய அன்பின் கரங்களில் ஒப்பிடுறோம். மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும் சுவாமி. ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை நிரப்பும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.